நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் நம்ம பேச போகிற உலக செய்தியோட முக்கியமான கருப்பொருள் என்ன அப்படின்னா ஈரான் அமெரிக்கா. ஏன்னா ரெண்டு பேரும் மாறி மாதிரி வார்த்தை போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம பேச போகிறோம். அப்புறம் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா, கத்தார் அமெரிக்க வீரர்கள் தன்னோட பேஸ் அல் உதைதி பேஸ்லேருந்து அமெரிக்க வீரர்களை என்ன பண்ணாங்க, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை பற்றியும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல், தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போது அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஈரான் மீது குண்டுமலை பொழிய போகிறோம். அது அவங்க அமெரிக்கா அவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவங்க இது வரைக்கும் அப்படித்தானே பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இங்கே ஃபார்டோ, நட்டான்ஸு, இஸ்ஃபஹான் இந்த மாதிரி இடங்களில் இதெல்லாம் பங்கர் பஸ்டர் பண்ணாங்கல்ல. ஒரு 60 மீட்டர் அப்படின்னா ஒரு 200 அடி தூரத்துக்கு, ஆழத்துக்கு 200 அடி ஆழத்தில் போய் அது வெடிக்கிறது. அங்கே கீழே இறங்கி போகிற அளவுக்கு எந்த குண்டு போட்டாலும் ஒரு 10 அடி 15 அடி அந்த அளவுக்கு கீழே இறங்கும். இந்த பங்கர் பஸ்டருக்கு ரொம்ப ஹெவி. அதை கொண்டு போய் அந்த கேரியர் இருக்குல்லையே, அதே B-2 பாம்பர்ஸ்ன்னு சொல்லி அதுக்கு ஃபியூல் போடுறதுக்கே அவ்வளோ கஷ்டம். மேலே ஃபியூல் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளைட்டெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு அதை பற்றி நான் போன 2025 ஜூன் மாதம் அப்போ நடந்தது. அதெல்லாம் தெரிஞ்சது. ஸோ நாங்கள் உங்கள் மேலே குண்டுமலை பொழிவோம் அப்படிங்கிறது அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. குண்டுமலை பொழிவோன்னு அவங்க சொன்ன உடனே ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், நாங்கள் நீங்கள் என்ன சொல்ல கேட்டுக்கிறோம் அப்படின்னா சொன்னாங்க. அப்படி இல்லை. அங்கே இருக்கிற அந்த அந்த அமைச்சர் இருக்கார்ல, வெளியுறவுத்துறை அமைச்சர், அது அப்பாஸ் அராக்கி, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் இங்கே உங்களுடைய ஒரு ஃபைட்டர் ஜெட்டு, ஒரு விமானம் எங்கள் இடத்துல ஒரே ஒரு குண்டு மட்டும் போடட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் இஸ்ரேலை தடம் தெரியாமல் அழிச்சிருவோம். அப்புறம் உங்களுடைய அந்த ஏர்பேஸு 8 இடத்துல இருக்கிற ஏர்பேஸு இன்க்ளூடிங் அந்த 8ல் 1 ரொம்ப பெருசு கத்தார், அங்கே இருக்கிற ஏர்பேஸு, அது எல்லாத்தையும் பொசுக்கிடுவோம். அது இல்லாமல் அவங்க சொன்ன இன்னொரு தான் ரொம்ப முக்கியமானது, எங்களோட மிசைல் அமெரிக்காவை போய் தாக்கும், அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் அப்படிலாம் ரொம்ப ஈஸியாக எடை போட்டுறாதீங்க. உங்களோட அழிவு காலம் அதாக தான் இருக்கும். அதுக்காண்டி நாங்கள் ரொம்ப சுகமாக இருப்போம் இல்லை, எங்களுக்கும் அழிவு வருது அப்படின்னா உங்களை நாங்கள் அழிஞ்சிட்டு ஐயோ இப்படி போச்சேன்னு சொல்லி கவலைப்பட்டு உட்கார இடத்துல நாங்கள் இல்லை. ஆனால் உங்களை தடம் தெரியாமல் ஆக்கிடுவோம் அப்படின்னு ஈரான் பதிலுக்கு அப்படி ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காங்க. அது வெறுமனே மிரட்டல் மாதிரியெல்லாம் தெரியல. ஏன்னா உண்மையிலேயே அவங்க பொருளாதார ரீதியாக பயங்கர கஷ்டத்தில் இருக்காங்க. அதையும் தாண்டி அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்கள், இப்போது அவங்க அங்கே மேனுஃபேக்சர் பண்ண ஆயுதமாக இருக்கட்டும், சைனாவிலேருந்து வந்த ஆயுதமாக இருக்கட்டும், அல்லது நம்ம ரஷ்யாவிலேருந்து அது இஸ்கந்தர் மிசைல்கள்லாம் அங்கே நிறைய சேர்ந்துருக்கதாக சொல்கிறாங்க இல்லையா. அது அந்த ஆயுதங்கள்லாம் மொத்தத்துக்கு ஈரானில் மக்களுக்கான ஒரு சாப்பாடு, இது இப்போ வேறு மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் பெருசு என்ன இருக்கோ தெரியாது. ஆனால் ஆயுத குவியல் எக்கச்சக்கமாக இருக்குது. ஈரானை எந்த நாடும் அவளை ஈஸியாக தொற்ற முடியாது, தொட்டால் அந்த நாடு கெட்டான் அப்படின்ற அளவுக்கு ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயுத பலத்தில் இருக்குது இப்போதைக்கு. அதனால் ஈரானை பார்த்து எல்லா நாடுகளும் பயப்படுது, இன்க்ளூடிங் அமெரிக்கா. அதனால தான் சமாதானப்படுத்திட்டு, நீ நம்ம இர்ஃபான் சுல்தானி அவரை தூக்கில் போடலை இல்லை, அதனால் உங்கள் மேலே நான் இப்போதைக்கு சண்டைக்கு வரலை, கொண்டு போடலை அப்படின்னு ஒதுங்கி நின்று ஏதோ அது ஒரு சின்ன காரணம், அவ்வளோதான். தடுக்கி விழுந்த காரணம் தேடுவாங்கல்ல, மீசை மண் ஓட்டலன்னு, அந்த மாதிரி ஒரு காரணம். சரி, ஆனாலும் இதெல்லாம் இது சொன்னதுக்கப்புறம் ஈரானை மிரட்டின அமெரிக்கா என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய போர்க்கப்பல், அந்த போர் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் அது ஈரானை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதுபோக அவங்களுடைய ஏர்பேஸில் நிறைய ஃபைட்டர் ஜெட், அந்த ஏற்கனவே அங்கே இருந்த ஃபைட்டர் ஜெட்டை எடுத்து வெளியே கொண்டு போயிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் திரும்ப ரீடிப்ளாய் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஃபைட்டர் ஜெட்லாம் அங்கே வந்துக்கிட்டு இருக்கு.
அப்படிங்கிறது இன்றைக்கி உள்ள தகவல். அதுபோக கத்தார் பண்ண ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கத்தார் இப்படிலாம் பண்ணுவாங்களா, எப்படி இவ்வளோ தைரியம் வீரம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த நியூஸை கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கத்தார் அல் உதேத் ஏர்பேஸ், அந்த இருக்கிற ஏர்பேஸில் 10,000 வீரர்கள் மொத்தம் இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள சிலரை நாட்டை விட்டு வெளியேற்றிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு. அது அமெரிக்காவை எதிர்த்து அமெரிக்காவோட சிட்டிசன், அமெரிக்காவோட போர் வீரர் அவங்கள சிலரை வந்து கத்தார்லேருந்து வெளியேற்றிருக்காங்க, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு. அது என்ன காரணம்னு கரெக்டாக தெரியல. அநேகமாக நாளைக்கு மறுநாள் அந்த காரணங்கள் ஏன் வெளியேற்றினாங்க, அந்த வெளியேற்றப்பட்ட ஆட்கள் யார் யார், என்ன காரணம் அப்படின்னு தெரியும். ஆனால் கத்தாரை விட்டு வெளியேற்றிருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய செய்தி. அமெரிக்காவோட ஆட்களையே வெளியேற்றுற அளவுக்கு கத்தாருக்கு தைரியம் வந்துச்சா? ஏன் தைரியம்? அப்புறம் ஏற்கனவே அமெரிக்காவை எதிர்த்து சவுதி அரேபியா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணாங்க, நீங்கள் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு கத்தார் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக கண்டம் பண்ணாங்க. இப்போ அமெரிக்காவோட வீரர்களை தங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஏர்பேஸ்லேருந்து நாட்டை விட்டு வெளியேற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அதுபோக ஈரானில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போவும் அங்கே போராட்டக்காரர்கள், கலவரக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அதில் 40,000 பேருக்கு மேலே ஏற்கனவே கைது பண்ணியிருக்கு. 26,000 பேர்னு ஒரு இதில் வருது, ஒரு இதில் 40,000 பேர்னு வருது. மேபி 26,000 பேர் இருந்தாலும் 26,000 பேரை கலவரக்காரர்களை கைது பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த கைது பண்ணதில் நிறைய பேரை தூக்கில் போட்டாங்க. அந்த தூக்கில் போட்ட ஆட்கள் சிலருக்கு 12,500 12,800, சிலர் வந்து 16,000 பேருக்கு மேலே அவங்க வந்து சொல்லி முடிச்சிருக்காங்கன்றாங்க. அப்புறம் இப்போ வரைக்கும் அங்கே மொசாடு, சிஐஏ, M16, மொசாடுங்கிறது இஸ்ரேல், சிஐஏங்கிறது வந்து அமெரிக்கா, M16 வந்து பிரிட்டிஷ். இவங்களோட மொத்த எல்லா உளவாளிகளும் அங்கே உள்ளே இருக்காங்களே, இன்னும் உளவாளிகளை தேடி தேடி கைது பண்ணிகிட்டு இருக்காங்க. அது குறையவே இல்லை. அந்த கைது பண்ண ஏற்கனவே உளவாளிகளாக வந்து அறியப்பட்டிருப்பாங்க இல்லையா. இப்போ ஒருத்தரை பிடிச்சா உன் கூட யார் அப்படின்னா அவங்க வந்து தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தா என்ன ஆகும், அவங்க வழி தாங்க முடியாமல், ஐயோ அந்த இவர் அந்த வீட்டில் இருந்தார், அவர் இந்த பேர் அப்படின்னு எல்லாம் காட்டி கொடுத்துருவாங்க இல்லையா. அப்படி காட்டி கொடுக்க ஒவ்வொரு இடமா தேடி தேடி ஆட்களை பிடிக்கிறாங்க. அதில் சில இப்போதைக்கு அந்த மிஞ்சி இருக்கிற சிலரெல்லாம் ஓடி ஒளிஞ்சு, எங்கே ஒருவேளை இந்த சதாம் ஹுசேன் வந்து பள்ளத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்தார் இல்லையா கீழே, அது மாதிரி எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. அவங்க நிறைய பேர் இப்போ கலவரம் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கோ தயாராக இல்லை, உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு மொசாடு, சிஐஏ அண்டு M16 உளவாளிகள் யாராக இருப்பாங்க, அவங்களும் ஈரானை சேர்ந்தவங்க தான். அவங்க ஈரான் கிட்டத்தட்ட 90% மேலே ஈரானை சேர்ந்தவங்க தான் அவங்களோட உளவாளிகள். ஏன்னா பணத்துக்காக விலை போனவங்க. அவங்க பிடிபட்டது போக கைது பண்ணி உள்ளே இருக்காங்க இல்லையா, அவங்க போக, ஏன்னா கைது பண்ணி உள்ளே இருக்கிற ஆட்களை திரும்ப உயிரோடலாம் திரும்பி பார்க்க முடியாது. அவங்க லைஃபு எப்போ தூக்கில் போட போகிறாங்க, எப்போ மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான், அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்குமே ஒழிய, ஓகே மன்னிச்சு விட்டோம் அப்படின்னு திரும்ப வெளியே விடுவாங்கங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதம் கிடையாது. அல்லது நாடு கடத்தப்படுவார்கள் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. நீ தப்பு பண்ணிவிட்ட, இந்த நாட்டு என் இறையாண்மை, இந்த நாட்டுக்கு எதிராக நீ வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ட, அதனால் உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிப்பாங்க. அப்போது தப்பிச்சு போனவங்க ஈரான் விட்டு வெளியே போக முடியாது. ஆனால் ஈரானுக்குள்ளேயே அங்கங்கே பதுங்கிட்டு இருக்காங்க, பயந்து போய். அதாவது சான்ஸ் வரட்டுங்கிறதுக்காக பதுங்கி இருந்து பாய போகிறாங்க அப்படி இல்லை, பதுங்கி இருந்து அடுத்து உயிர் பிழைச்சா போதும்னு பதுங்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு முக்கியமான தகவல். அப்புறம் நம்ம உலகத்தின் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கார், யாருன்னா எலன் மஸ்க். அவர் இதில் விண்வெளியில் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் ஸ்டார்லிங்க்கு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா. இந்த ஸ்டார்லிங்க்கு ஈரானில் தோற்று போச்சா, அதில் பயங்கரமான அப்செட்டில் இருக்காராம் தலைவர். அடுத்து என்ன பண்ணுறது, ஏன்னா இப்போது ஒவ்வொரு நாட்டிலையும் மொத்த இன்டர்நெட் கனெக்ஷன் எதுவுமே இல்லைன்னா கூட ஸ்டார்லிங்க் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லித்தான், அதை வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லித்தானே வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த வியாபாரத்தில் விழுந்த மிகப்பெரிய அடி அப்படின்னு அடுத்து எலன் மஸ்க் ஏற்கனவே அவரோட டெஸ்லா காரு, அந்த டெஸ்லா காருக்கு எதிராக இவங்க சைனாவோட பேட்டரி காரு, அவ்வளோ ஈவி கார் இருக்கு இல்லையா, அது அடித்து துவைச்சிருச்சு. அப்போது டெஸ்லாவோட மார்க்கெட்டெல்லாம் நிறைய சரிஞ்சிருச்சு. அப்புறம் இதில்
ஸ்டார்லிங்க் இந்த மாதிரி ஈரான் வந்து ஒரு அடி ஓங்கி அடித்த உடனே அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல் தலைவர் வந்து பயங்கர அப்செட்டில் இருக்கிறதா கேள்வி. அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா பணக்காரங்க, எல்லா வசதியும் இருக்குது, அப்புறம் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளால் என்ன பண்ணாலும் இன்னும் ஒரு நாட்டில் 50,000 யூனிட்டை கொடுத்து அந்த யூனிட்டுக்குள்ளே சில யூனிட்டில் வந்து வெடிக்க வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் வச்சு அப்படி கொடுத்தா சும்மா இருப்பாங்களா? எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. அப்போது அது போக அங்கே ஸ்டார்லிங்கில் கனெக்ஷன் வச்சுருந்தாங்களா, அதெல்லாம் தேடி போய் நீ எல்லாம் மொசாடு உளவாளியா, நீங்கள் சிஐஏ உளவாளியான்னு எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்களா? இப்போ மொத்தத்துக்கு ஈரானில் உளவாளிகள் பயந்து போய் கிடக்காங்க, ஸ்டார்லிங்க் வேலை செய்யலை. அப்போது ஸ்டார்லிங்க்கு ஃபெயிலியர் அல்லது ஃபெயிலியருங்கிறத விட ஸ்டார்லிங்கை முடக்க முடியும் அப்படின்னு ஒரு நாடு ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. அப்போது ஈரான் முடக்கிட்டாங்கல்ல, அப்போ ஏன் நாட்டுக்கு எப்படி என்ன தேவை அப்படின்னு வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி தலைவன் ரொம்ப அப்செட்டில் இருக்கிறதா ஒரு தகவல். அதுபோக ஈரான் வந்து இப்போ திரும்ப என்ன அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் ஒரு 800 பேருக்கான தூக்கு தண்டனையை நிறுத்தி வச்சுருக்கோம். அது உண்மை தான். ஆனால் நீ வந்து இந்த மாதிரி கப்பல் அனுப்புகிற, இங்கே ஃபைட்டர் ஜெட்டு வருது, இதெல்லாம் சேர்ந்து நீ வந்து என்னை தாக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கியா? அதெல்லாம் இங்கே வேகாது. நாங்கள் எங்கள் நாட்டுக்கு எதிராக இருந்த எங்கள் குடியுரிமை உள்ள நாட்டு ஆட்களையே நாங்கள் மறுபடியும் தூக்கில் போடுற அந்த வேலை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு ஈரான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் அதுபோக நமக்கு எதுக்கெடுத்தாலும் எப்படின்னா ஒரு டாரிஃப் ராஜா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லலாம். எதுக்கெடுத்தாலும் வந்து இந்த நீகலை அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னால் உனக்கு 50% டாரிஃப், உனக்கு 500% டாரிஃப் வரி போடுவேன், உனக்கு 25% டாரிஃப். இப்போ வந்து இதில் ஒரு 7 கண்ட்ரி, யூரோப்பியன் யூனியனில் 7 கண்ட்ரிக்கு உனக்கு வந்து 10% டாரிஃப், எனக்கு ஆதரவாக இல்லைன்னா உனக்கு 10% டாரிஃப், இன்னும் போச்சு அப்படின்னா 25% டாரிஃப் அப்படின்னு திருமண பக்கம் எல்லாம் நான் உனக்கு எக்ஸ்ட்ரா வரி போடுவேன் போட சொல்ல என்ன ஆகிப்போச்சு? அமெரிக்கா அதனால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நீ வந்து சைனாவிலேருந்து, இந்தியாவிலேருந்தோ, யூரோப்பியன் யூனியன்லேருந்தோ, ரஷ்யாவிலேருந்து நேரடியாக வராது, இங்கே மிடில் ஈஸ்ட்லேருந்தோ இல்லை ஆஸ்திரேலியாவிலேருந்தோ இல்லை ஆப்பிரிக்கா கண்ட்ரிலேருந்தோ இங்கேருந்து பொருட்கள் அமெரிக்காவுக்கு உள்ளே போகணும். அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற பொருட்கள் இங்கேருந்து வெளியில் வரணும். இப்போது அமெரிக்காவுக்கு உள்ளே போகிற பொருளுக்கு 10%, 25%, அப்புறம் இதில் 50%, இப்போ இந்தியா சைனாவுக்கு வந்து 500% அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை அமெரிக்காவுக்கு அனுப்ப போகிறோம். இப்போது 50% டாரிஃப் போட்டாங்க அப்படின்னா 15,000 ரூபா ஆகும். அந்த 15,000 ரூபா நம்ம நஷ்டத்துக்கு 10,000 ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ஒரு பொருள் அங்கே போகுது அப்படின்னா நமக்கு அடக்கம் காசு என்ன வரும்? ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா வரும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, நமக்கான லாபம் இருக்குது, அப்புறம் நமக்கு இங்கே டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 8,000 ரூபா வரும், 7,000 ரூபா வரும். அப்படின்னா அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் 10,000 ரூபாய்க்கு அங்கே விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதை 5,000 ரூபா டாரிஃப் வரின்னு போட்டாச்சுன்னா அந்த 5,000 ரூபா இவங்க வந்து இந்தியன் மேனுஃபேக்சர் அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நஷ்டத்துக்காக விற்பாங்க, உனக்கு பொருளே இல்லைன்றவாங்க. அல்லது அந்த வரியோ நீ கட்டு அப்படின்னு அமெரிக்காவோட ஆளை கொண்டு வந்துடுவாங்களா, அந்த அமெரிக்க வியாபாரிகள் தலையில் கட்டுவாங்களா? நீ 500% வரி அப்படின்னா 10,000 ரூபா பொருளை வந்து 60,000 ரூபாய்க்கு விற்கணும். 60,000 ரூபாய் நீ கட்டிக்கோ அப்படின்னா இந்த பொருள் அமெரிக்காவுக்கு போகாது. சரி, இந்த பொருள் ரொம்ப ஒரு அத்தியாவசிய பொருளாக இல்லைன்னா நம்ம இங்கே மேனுஃபேக்சர் பண்ணவங்களுக்கு நஷ்டம். ஒருவேளை அமெரிக்காவுக்கு சில பொருள் அத்தியாவசிய பொருளாக இருக்குது, அது எல்லாமே வந்து தேங்கி போச்சு, மொத்த நாடுகள்லேயும் வராமல் தேங்கி போச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? அமெரிக்கா வந்து கஷ்டப்படும். அப்புறம் சுற்றி உள்ள எல்லா நாட்டுக்கும் 10%, 25%, 50% டாரிஃப் போட்டால் அந்த வரி எல்லாமே அமெரிக்க மக்கள் தலையில் விடியும். அப்படி விடிஞ்சு இப்போ என்ன போச்சு? சுற்றி அமெரிக்கா இந்த வரி பிரச்சனையால் மொத்த உலக நாடுகளிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள செய்தி. இங்கே நம்ம ஈரான் திரும்ப வருவோம். ஈரான் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் அந்த இன்ஃப்ளேஷன் சொல்லும் இல்லையா, அந்த பண வீக்கம், அது முன்னாடி வந்து ஒரு டாலருக்கு 7 லட்சம் ரியால் இருந்தது, அப்புறம் 9 லட்சம் ரியால் ஆச்சு, 12 லட்சம் ரியால் ஆச்சு, இப்போ 14 லட்சம் ரியால். இப்படி இந்த பண வீக்கம் இப்படி பொங்கிட்டே போகுதா? இன்னும் அந்த இன்ஃப்ளேஷன்னால் மக்கள் உண்மையிலேயே பரிதவிக்கிறாங்க. இப்போது நேற்று நான் சொன்ன அந்த செய்திப்படி கூடிய சீக்கிரம் இங்கே சைனாவிலேருந்து நிறைய உணவுப் பொருள், மருந்து பொருள், தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள்லாம் நிறையா வந்து சேரும்போது அதுக்கப்புறம் பேக்டோர் வழியே சவுதி, UAE அல்லது கத்தார் இவங்கெல்லாம் வந்து அனுப்பிச்சி விட்டாங்கன்னா ஈரான் கொஞ்சம் அப்படியே மூச்சு வாங்கும், ஆசுவாசப்படுத்திக்கிறோம். அது வந்து கூடிய சீக்கிரம் நடக்குன்னு தோணுது. ஆனாலும் இன்றைக்கி
21 ஜனவரி 21 இன்றைக்கும் அங்கே இன்ஃப்ளேஷனால் ஈரான் மக்கள் உண்மையிலே பரிதவிக்கிறாங்க அப்படிங்கிறது செய்தி. அப்படியே கொஞ்சம் நகர்ந்து நம்ம இஸ்ரேலுக்கு போவோம். இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இஸ்ரேலில் வந்து என்ன செய்யும், சும்மாவாக இருக்கும், அங்கே ஏதாவது நோண்டணும்ல. என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வந்து ஈஸ்ட் பாலஸ்தீன், அதாவது நம்ம வெஸ்ட் பேங்க், நம்ம வெஸ்ட்டில் இருக்கிறது காசா, அந்த பாலஸ்தீனில் வந்து இந்த பாலஸ்தீன் சொல்லிட்டாலே அவங்க வெஸ்ட் பேங்க் தான் மெயினாக சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஈஸ்டர்ன் சைடு. ஓகே, அப்போ அந்த பார்டரில் அங்கே இருக்கிற UNRWA அப்படிங்கிறது, அது யுனைடெட் நேஷன் ரிலீஃப், அந்த மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா, அந்த அமைப்போட கட்டிடத்தை இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க இஸ்ரேல். அதாவது ரோட்டை வந்து உழவு போடுற மாதிரி எல்லாத்தையும் ரோட்டை பேர்த்து போடுறாங்க, கட்டடத்தை உடைக்கிறாங்க. அப்போ அங்கங்கே இந்த ஆட்கள் கையில், யூதர்கள் கையில் துப்பாக்கி வச்சு இங்கே உள்ள சின்ன பசங்கள்லாம் வந்து சுட்டு கொள்கிறாங்க. அது போக இதெல்லாம் வந்து எங்கன்னா காசாவில் இல்லை, இது வந்து வெஸ்ட் பேங்கில், ஓகே, மேற்கு கரையில் பாலஸ்தீனில் இந்த பகுதியில் எல்லாம் இவ்வளோ வேலையும் பார்க்குறாங்க. உண்மையிலே மக்கள் அங்கே நிம்மதியாக இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை. அப்புறம் யார் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுவா, அங்கே என்ன விளைச்சல் இருக்குது, அப்புறம் இம்போர்ட் எப்படி பண்ண முடியும், அங்கேருந்து எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன இருக்குது, வேறு வழியே இல்லை. அவ்வளோ கஷ்டத்துலையும் இருக்கிற வீட்டை உடைக்கிறது, ரோடை பூரா பேத்தெடுத்து போடுறது, ஜேசிபி இதெல்லாம் வச்சு பேத்தெடுத்து போடுறது, அந்த வீடியோலாம் பார்த்தா ரொம்ப கன்றாவியாக இருக்கும். இப்போ என்னென்னா, இங்கேருந்து யூஎன்லேருந்து ரிலீஃபுக்கு வருதா, அது வந்து எங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஏன் சொன்னேன்னா, இவர் மேலே, நெத்தன்யாகு மேலே என்ன, இவர் வந்து குற்றவாளி, போர் குற்றவாளி அப்படின்னு அங்கேருந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் நெத்தன்யாவுக்கு எதிராகவே நிறையா தீர்மானங்கள் அங்கே போட்டாங்க யூஎனில். அப்போ இங்கே தீர்மானம் போட்டு நீ வந்து எப்படி இங்கே பாலஸ்தீன் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே உடைக்கிறாங்க. அதாவது பாலஸ்தீனுங்கிறது இன்னொரு நாடு, எனக்கு எதிராக நீ போட்டேன்னா நான் வந்து இதை இடிப்பேன். அதாவது நம்ம இங்கே இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் யூஎன் போடுதுன்னு வச்சுக்கலேன், அப்போ அந்த யூஎனோட ஆஃபீஸ் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குன்னு வச்சுக்கலேன், அங்கே போய்ட்டு எனக்கு எதிராக இப்படி போட போச்சு, ஸ்ரீலங்காவில் போய் நம்ம அடிக்க முடியுமா, இல்லை பாகிஸ்தானில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எதிராக நீ எப்படி தீர்மானம் போட போச்சு அப்படின்னு பாகிஸ்தானில் போய் நம்ம வந்து அடிக்க முடியுமா. ஆனால் இஸ்ரேல் வந்து அதை பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் தான் இஸ்ரேல், அப்படி பண்ணாமல் ரொம்ப நியாயமாக நடந்தால் அந்த நாடு இஸ்ரேல் இல்லை, அந்த தலைவர் வந்து நெதன்யாகு இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா எந்த ஒரு போர் நிறுத்தத்தையும் மீறி எல்லாமே தப்பாக பண்ணுறது, அது மனித குலத்துக்கு எதிராக எல்லா வேலையும் பார்க்குறது நெதன்யாகு அப்படிங்கிறது தான். ரொம்ப முக்கியமாக ஒரு கடைசியாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நமக்கு வந்து IAEAன்னு இருக்கு இல்லையா, உலகத்தில் அணு ஆயுத பரவலை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு அமைப்பு இருக்குது. அது என்னத்தை கட்டுப்படுத்துறாங்க, என்னத்தையும் அங்கே சோத்தை தின்னுட்டு அப்படியே தேய்ச்சிட்டு உட்காந்து போயிட்டே இருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா அமெரிக்கா என்ன சொன்னாலும், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன சொன்னாலும் ஆமாஞ்சாமி போடக்கூடிய ஒரு அமைப்பு அது IAEA. அது வந்து ஈரானில் இந்த மாதிரி என்ரிச் பண்ணுறாங்க, யுரேனியம் பண்ணுறாங்களா, நோ இது பண்ணக்கூடாது. இந்தியாவில் பண்ணுறாங்களா, நோ நீ பண்ணக்கூடாது. வேறு புதுசாக வேறு ஏதாவது நாடில் பண்ணுறாங்களா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரி, இங்கே இஸ்ரேல் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி பேசக்கூடாது. இல்லை அமெரிக்காவில் இவ்வளோ கொண்டு வச்சுக்கலாம், அதை பற்றி பேசக்கூடாது. சைனா வந்து எதிரியாக இருந்தாலும் பெரிய நாடு, வேறு வழி இல்லை அப்படின்னு அவங்க ஆள் பார்த்து கடிச்சு குதறக்கூடிய ஒரு அமைப்பு. கடிச்சு குதிரை என்ன செய்ய முடியும், இவங்க ஈரான் ஏற்கனவே அவங்களுக்கு கட்டுப்பட்டு எல்லாத்தையும் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் போயான்னு விட்டுட்டாங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து போன ஜூனில் அமெரிக்கா அடித்ததா, இந்த மாதிரி இஸ்வஹான், நட்டான்ஸ் அண்டு ஃபர்டோ அந்த 3 இடத்துலையும் பங்கர் பஸ்டர் போட்டுச்சா, அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வரல, எங்களை நீங்கள் அலோவ் பண்ணலை, அப்படியெல்லாம் நாங்கள் விட்டுற முடியாது. நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக அங்கே என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, அது போக நீங்கள் வந்து என்ரிச் பண்ண யுரேனியம் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையும் எங்கிட்ட ஒப்படைக்கணும், எங்கிட்ட டீட்டெயில் பூரா ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறது, நீ இதுக்கும் வேலைக்காகாத உனக்கு வந்து நான் ஏன் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலையில் ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, காதில் வந்தால் தானே நீ பாட்டு அது ஒரு பக்கம் நீ கத்திக்கிட்டுரு அப்படின்னு ஈரான் அதை அலட்சியப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இது உள்ள தகவல். ஸோ மொத்தத்துக்கு IAEA ஈரானுக்கு வார்னிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் அட்டாக் பண்ண மாட்டாங்க, பல வகையில் பண்ணுவாங்கல்ல. IAEA மூலமாக வார்னிங் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் ஒரு பக்கம் வார்னிங் பண்ணுது, அமெரிக்கா வந்து உங்களை குண்டு மலை பொழிஞ்சு ஒரு ஒளி பண்ணிடுவோன்னு வார்னிங் பண்ணுறாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் வார்னிங்னு வந்திருக்கு. ஈரான் என்ன பண்ணுது, IAEA சொன்னால் காதில் வாங்கலை, இஸ்ரேல் வந்து பார்த்து போடா அப்படின்னு அலட்சியமாக வச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு வந்து நீ இங்கே ஒரு குண்டு இங்கே வரட்டும், அப்படியே வந்து உன்னோட மொத்த அமெரிக்கா வரைக்கும் என்னோட மிசைல் பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் முத்தாய்ப்பா கத்தார் அமெரிக்கா வீரர்கள் சிலரை வந்து வெளியேற்றிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கான செய்தி. அடுத்த அப்டேட் என்ன வருதுன்னு பார்ப்போம்.